AMAZE சோலார் யூடியூப் சேனல்ல நான் உங்கள் காளிதாஸ். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Enpahseோட IQ5P பேட்டரி பத்தி தான் பார்க்க போறோம். Enpahse IQ5P அப்படினா ஆல் இன் ஒன் கப்புள்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு அர்த்தம். இது Enpahseல இன்னும் அதிக சக்தி வாய்ந்த பேட்டரி கருதப்படுது. இது மொத்தம் 5 கிலோவாட் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் திறன் கொண்டது. இந்த பேட்டரிக்குள்ள 6 IQ8 சீரிஸ்ல இருக்கிற மைக்ரோ இன்வெர்ட்டர் வச்சிருக்காங்க. இதனால 3.84 கிலோவாட் தொடர்ச்சியான ஆற்றல் தரதுக்கும் அதோட 3 வினாடிக்கு 33.4 ஆம்ஸையும் அதிக உச்சவரம்பு மின்னோட்டமா 10 வினாடிக்கு 26.7 ஆம்ஸையும் கொடுக்குது. Enpahse எனர்ஜி சிஸ்டத்தோட ஈஸியா இன்டகிரேட் பண்ணி IQ5P பேட்டரியானது IQ சிஸ்டம் கண்ட்ரோல் 3 NTOட இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்கப் கேப்பபிலிட்டி கொடுக்குது. மேலும் 15 வருஷம் லிமிடெட் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த மாடல் சிஸ்டம் புதிய மற்றும் பழைய கஸ்டமர் தேவையை பூர்த்தி வைக்கணும். சரியான சிஸ்டம் சைஸை விரைவா டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த பேட்டரியோட டெப்த் 188 மில்லிமீட்டரும், வித் வந்து 550 மில்லிமீட்டரும், ஹைட் வந்து 980 மில்லிமீட்டரும், வெயிட் 68.5 கிலோகிராம் இருக்கு பட்சத்துல இதை உங்க வீட்டு சுவத்துல ஈஸியா இன்ஸ்டால் பண்ணலாம். இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த பேட்டரியில பயன்படுத்தக்கூடிய செல் புதிய வகை செல்லான லித்தியம் அயன் பாஸ்பேட் செல்ல யூஸ் பண்றாங்க. இதனால உங்க பேட்டரி பாதுகாப்பாகவும் நீண்ட காலம் உழைக்கும் தன்மையும் கொடுக்குது. இப்போ நம்ம இந்த Enpahse பேட்டரியோட நன்மைக்கு பத்தி பார்க்கலாம். இந்த பேட்டரியோட நன்மை என்னன்னா IQ8 சீரிஸ்ல இருக்கிற 6 மைக்ரோ இன்வெர்ட்டர் இதுல இருக்கு. இது அத்தனைக்கும் நம்ம ரூஃப்டாப் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ற மைக்ரோ இன்வெர்ட்டர் கிடையாது. இந்த பேட்டரியோட இடம் மிக குறைந்ததா இருக்கனால அடுக்கடுக்கு அடுக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. தற்சயம் ஒரு கண்ட்ரோல்ல 4 பேட்டரி வைக்கலாம். எதிர்காலத்துல 12 பேட்டரியா விரிவாக்கப்படும். Enpaseோட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா Enpahse பேட்டரியில இது மிகவும் தனித்துவமா இருக்கதால இத பிளாஸ்டாட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீச்சர் எப்படின்னா உங்களுக்கு பல நாள் மின்தடை இருக்கு, நீங்க புஷ்பேர் பகுதியில வசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதனால மேலும் 5 நாளுக்கு கிரிட் வெளியேறும். பெரும்பாலான பேட்டரிஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பிளாக் அவுட் பாதுகாப்பா கொடுக்கும். ஆனா எல்லா பேட்டரியும் உண்மையிலேயே சோலார் ரன்னிங்கையும் டாப்பிங் அப்பையும் அனுமதிக்காது. அதனால என்ன அர்த்தம்னா நீங்க எனர்ஜி பேட்டரியை பயன்படுத்தியதும் பேட்டரி பிளாட் ஆயிரும். அதால இந்த ஆற்றலும் வழங்க முடியாது, சோலார் சிஸ்டமும் இயங்காது. சோலார் பேனல்ஸ் ஆற்றலை உற்பத்தி செய்ய தொடங்கி Enpahse பேட்டரி சார்ஜ் செய்யும். திடீர்னு உங்க வீடு வந்து ஆன்லைனுக்கு திரும்பும். ஒருவேளை உங்ககிட்ட கிரிட் இல்லாத போதும் மிக கடினமான காலங்களில் சமாளிக்க திறன் கொண்டது. இந்த Enpahse பேட்டரியில எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ல இதுவும் ஒண்ணு. IQ8 மைக்ரோ இன்வெர்ட்டரோட இணைக்கும் போது உண்மையிலே Enpahse பேட்டரிக்கு சில தீமையும் இருக்கு. என் கருத்துப்படி மணி நேரத்துக்கு 5 கிலோவாட் Enpahse பேட்டரி ரொம்ப சின்னது. Enpahse ஒரு 10 கிலோவாட் வெர்ஷன் ஆச்சு செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் மக்கள் ஸ்டோரேஜ் வாங்கும்போது 10 கிலோவாட் பெர் ஹவர்னு பார்க்கணும். நீங்க ஸ்டிங் இன்வெர்ட்டர் அல்லது TC ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன் செய்யும் இன்வெர்ட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களால Enpahse பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா அளவு மற்றும் அதிக பேட்டரி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க பணத்துக்கான மதிப்பு வியக்கத்தக்க முறையில சிறப்பா இருக்குங்க. உங்க வீட்டுக்கு Enpahse பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க AMAZE சோலார் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோலார் சம்பந்தமா ஏதேனும் கேள்வி இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.